ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் லுக். சினிமால நடக்கக்கூடிய டே டு டே அப்டேட்ஸ் தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் லுக்ல பார்க்க போறோம். ஆராத்யா ஸ்டுடியோஸ்னுடைய தயாரிப்புல தின்ஜத் ஆதியதன் அவங்களுடைய டைரக்ஷன்ல சந்தீப் மற்றும் பிரதீப் உடைய நடிப்புல உருவாயிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் எக்கோ. அண்ட் இந்த திரைப்படம் நெக்ஸ்ட் வீக்கெண்ட் வந்து ரிலீஸ் ஆக போகுது. இப்போ வந்து 7 டேஸ் டு கோன்ற போஸ்டர் படக்குனர் வெளியிட்டிருக்காங்க. மாளவிகா ரீசெண்டா அவங்களுடைய கான்சர்ட்ல எடுத்துட்ட போட்டோஸ் பிளாக் அண்ட் ஒயிட் தீம் செட்டப்ல அவங்க ஷேர் பண்ணிருக்காங்க இன்ஸ்டாகிராம்ல. இது வந்து போட்டோஸ் உங்களுக்காக. மைத்ரே மூவ் மேக்கர்ஸ்னுடைய தயாரிப்புல மகேஷ் பாபுடைய டைரக்ஷன்ல உபேந்திரா மற்றும் ராம்போதேனியுடைய நடிப்புல வெளிவரத்துக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் ஆந்திரா கிங் தாலுக். அண்ட் இந்த திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ 4th சிங்கிள் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது 4th சிங்கிள் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ அப்படின்ற பாடல் அது இப்போ சோஷியல் மீடியால ட்ரெண்டிங்ல இருக்குது. ஐஸ்வர்யா ரீசெண்டா பியூட்டிஃபுல்லான ஐவரி கசவு சாரியில அவங்க வந்து எடுத்துக்கிட்ட எஸ்தட்டிக் போட்டோஷூட் போட்டோஸை வாங்க பார்க்கலாம். ஜிஎஸ் ஆர்ட்ஸ்னுடைய தயாரிப்புல தினேஷ் லக்ஷ்மணுடைய டைரக்ஷன்ல அர்ஜுன் மற்றும் ஐஸ்வர்யா ராஜேஷ் உடைய நடிப்புல உருவாகி இருக்கக்கூடிய திரைப்படம் தான் வந்து பாத்தீங்கன்னா தீயவர் குலநடுங்க. அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய பிரஸ் மீட் ரீசெண்டா நடிச்சிருந்தாங்க. அதோட சேர்த்து படத்தினுடைய ட்ரைலரையும் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அது இப்போ சோஷியல் மீடியால மக்களுடைய மனசை கவர்ந்திருக்கு. அபர்ணா சிங்கப்பூருக்கு ரீசெண்டாக ட்ராவல் பண்ணியிருந்தாங்க அவங்க ஹஸ்பண்டோட. அங்கே அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் ஃபோட்டோ டம்பாக ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஃபோட்டோஸை வாங்க பார்க்கலாம். பேஷன் ஸ்டுடியோஸ் த ரூட்னுடைய தயாரிப்புல கீர்த்தி சுரேஷுடைய நடிப்புல வெளிவரத்துக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் ரிவால்வர் ரீட்டா. அண்ட் இந்த திரைப்படத்தை ஜே.கே. சந்துரு வந்து டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய ரிலீஸ் டேட்டை படக்குனர் அறிவிச்சிருக்காங்க. நவம்பர் 28 வந்து ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்டேட்டை போஸ்டர் மூலமா தெரிவிச்சிருக்காங்க. ஷில்பா ஷெட்டி லெதர் கிராப் ஜாக்கெட்டோட காசெட் வந்து மேட்ச் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதுக்கு ஏற்ற மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா டபுள் சைடு காஃப் ஷோல்டர் பேட்டர்னில் அவங்க டாப்பையோட மேட்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ காசெட் எப்படி எப்படிலாம் யூஸ் பண்ணலான்ற ஸ்டைலிங் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ அந்த ஃபோட்டோஸ் இது உங்களுக்காக. ஆக்சஸ் ஃபில் ஃபேக்டரியுடைய தயாரிப்பில் முனிஷ்கா மற்றும் விஜயலட்சுமியுடைய நடிப்பில் நெக்ஸ்ட் வீக்கெண்ட் ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் மிடில் கிளாஸ். அண்ட் இந்த திரைப்படத்தை வந்து கிஷோர் முத்துராமலிங்கம் டைரக்ட் பண்ணியிருந்தாரு பிரணாப் முனிராஜுடைய இசையில். அண்ட் இந்த திரைப்படத்தினுடைய ஓவர்சீஸ்னுடைய தியேட்ரிக்கல் ரைட்ஸை பிரதங்கிரி சினிமாஸ் வந்து வாங்கியிருக்கிறதா படக்குனர் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. அமரா ரெஸ்ட் ரீசெண்டாக நடந்த வாக் ஷோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஸ்டாப்பராக வந்திருந்தாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல் ரெட் டியூப் பேட்டர்னில் இருக்கக்கூடிய காசெட்டோட தோதி ஸ்கர்ட்டை வந்து மேட்ச் பண்ணியிருந்தாங்க. இது வந்து ஃபோட்டோஸ் உங்களுக்காக. கோவை ஃபில்ம் ஃபேக்டரியுடைய தயாரிப்பில் ஹரி மகாதேவனுடைய டைரக்ஷனில் கிளிஃபி கிரஸுடைய மியூசிக்கில் டெல்லி கணேஷ், பூர்ணிமா, வைபவ் முருகேஷனுடைய நடிப்பில் வெளிவரத்துக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் யலோ. அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய என்டையர் இந்தியா ரைட்ஸை வந்து வாங்கியிருக்கிறவங்க உத்ரா ப்ரொடக்ஷன்ஸ் அப்படின்ற அப்டேட்டை போஸ்ட் மூலிமா தெரிவிச்சிருக்கிறாங்க. ஷம்னா கசேம் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஐவரி கேரளா சாரியில் எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் இது உங்களுக்காக.
சத்யஜோதியுடைய தயாரிப்புல, விஜய் கார்த்திகேயனுடைய டைரக்ஷன்ல, அஜினேஷ் லோகநாதனுடைய இசையில, கிச்சா சுதீப்புடைய நடிப்புல உருவாயிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் மார்க். அண்ட் இப்ப இந்த படத்தினுடைய மார்க் இன்ட்ரோன்ற வீடியோ வந்து வெளியிட்டிருக்காங்க. அது இப்ப சோஷியல் மீடியால ட்ரெண்டிங்ல இருக்குது. மீரா கபூர் அவங்களுடைய ரீசன்ட் கேஷுவல் லுக் ஃபோட்டோஸ ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்கறதுக்கு அவ்வளோ பிரிட்டியா இருக்கிறாங்க. வாங்க அந்த ஃபோட்டோஸ பார்க்கலாம். ஸ்ரீ துர்கா ஆர்ட்ஸ் மற்றும் ஷோயிங் பிசினஸ் உடைய தயாரிப்புல மகேஷ் பாபு, பிருத்திவ்ராஜ், பிரியங்கா சோப்ராவுடைய நடிப்புல உருவாயிட்டு வரக்கூடிய புதிய படத்தை வந்து கீரவாணியோட இசையில எஸ் ராஜமௌலியோடைய டைரக்ஷன்ல உருவாகி இருக்குது. இந்த படத்தினுடைய புதிய அப்டேட்டா படத்தினுடைய டைட்டில் மற்றும் காஸ்ட் அண்ட் குரூப் பத்தின அப்டேட் எல்லாத்தையும் சேர்த்து குளோப் டோட்டர் அப்படின்ற புதிய அப்டேட்டை வெளியிட்டு இருக்கிறாங்க படக்குழுவினர். அது இப்போ சோஷியல் மீடியால சூப்பர் வைரலா போயிட்டு இருக்குது. அனந்திகா சாரியில கேரளா ஹவுஸ்ல எடுத்துட்ட போட்டோஸ் இது உங்களுக்காக. த ஷோ மஸ்ட் கோ ஆன் மற்றும் பிளாக் மெட்ராஸ் ஃபிலிம்ஸ்னுடைய தயாரிப்பில் கவின் மற்றும் ஆண்ட்ரியாவுடைய நடிப்பில் உருவாயிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் மாஸ்க். அண்ட் இந்த படத்தை வந்து விக்ரமன் அசோக் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு ஜிவி பிரகாஷோடைய இசையில். இந்த படத்தினுடைய இதுதான் எங்கள் உலகம் அப்படின்ற பாடல் வந்து வீடியோ சாங்காக வெளியிட்டிருக்கிறாங்க. அது இப்போது மக்கள் மனசை கவர்ந்திருக்கு. பியூட்டிஃபுல் yellow சல்வார் சூட்டில் சஞ்சிதா எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் இதோ உங்களுக்காக. பென் ஸ்டுடியோஸ்னுடைய தயாரிப்புல பிரபு சாலமனுடைய டைரக்ஷன்ல மதியுடைய நடிப்புல வெளிவந்திருக்கக்கூடிய திரைப்படம் தான் கும்கி 2. அண்ட் இந்த திரைப்படமும் யானையை வச்சு யானை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இந்த படத்துல ஒரு பொலிட்டிக்கல் சட்டையரா காட்டியிருக்காங்க. அண்ட் இந்த திரைப்படத்துக்கும் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு. இன்னும் இதே போல் நிறைய சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்காக நம்மளுடைய அடுத்த ஃபர்ஸ்ட் லுக்ல காத்துட்டு இருக்கு. அது வரைக்கும் நீங்க உடனுக்குடன் சினிமா அப்டேட்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய விப்ளெக்ஸ் தளத்தையும் விப்ளே யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா அப்டேட்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. டேக் கேர் அண்ட் பை.